இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் தலைவர் எந்த இடத்துலையும் போராட்டம் பண்ணலை. இப்போ எல்லா கட்சிகளும் தலைவர் முன்னிலையில் தான் போராட்டம் நடக்கும். அவர் ஒரு இடத்துல பண்ணியிருக்கலான்ற இது இருக்குல்ல. ஆமாண்ணா, அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு 10 நிமிட வீடியோ ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க. அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்துருக்குறாங்க. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்தில் வெறும் அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அதனால இதுல ஒரு எட்டனதர் அரசியல் என்பதை தாண்டி இதுல வந்து மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர். அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்க செஞ்சுக்கிறோம். 6.5 கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னு நேற்று வீடியோவையும் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க. அவர் களத்துக்கு வர வேண்டிய தேவை முன்ன விட எதுவுமே அதிகமா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இன்னும் ஏன் வந்து களத்துக்கு வர்றதுக்கு தயக்கம்? இன்னும் அந்த நிகழ்வுகள் இருந்து நம்ம ஒன்றும் வெளியே வரலைங்களா? இல்லை இப்படியே இருந்தால் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது தொடங்கும்? ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குல்ல, தொண்டர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குல்ல. இப்போ இங்கே கேட்குறப்ப யார் வராங்கன்னு மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது என்னைக்கு தான் அது உடைப்பீங்க அந்த ஐஸை? ஆனால் அப்படி கிடையாது. எஸ்ஐஆரை வச்சு பீகாரில் ஒரு எலெக்ஷனையும் முடிச்சுட்டாங்க. அந்த ரிசல்ட் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில் இன்னும் மீண்டு வரல. அதை போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக ரொம்ப நுணுக்கமாக கால்குலேட்டிவாக ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறோம். அதில் ஒரு நீட்சி தான் அவர் நேற்று வெளியிட்ட காணொலி. வெறும் காணொலி மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இத்தனை தலைவர்கள் இத்தனை பேர் இவ்வளோ நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இதை பேசுபொருளாக மாற்றிருக்கிறோம். அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் தெரியும். அவர் வரதான் போறாரு, பேசதான் போறாரு. அந்த ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிற மிகவும் காத்திரமான மிக முக்கியமான பல விஷயங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ண போறார். விஜய் வருவாரு, வந்து நின்னு பேசுவாரு, நின்னு ஜெயிப்பாரு. அதை நீங்க பார்க்கத்தானே போறீங்க.